Hi, this is Santosh. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட் வந்திருக்குது கூகுள் ஆட்சன்ஸ் தரப்பில் இருந்து. சரிங்களா? ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, திடீர்னு டேக்ஸ் ஏதோ சப்மிட் பண்ணணும் சொல்கிறாங்களே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. அப்போல்லாம் எதுவும் பயப்பட வேணாம். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், ரொம்ப சாதாரண விஷயம் தான் அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது கூகுள் வந்து எங்கே இயங்கிட்டு இருக்குது, யூஎஸில் தான் இயங்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போது அந்த யூஎஸ் கவர்மெண்ட் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட இருந்து அவங்களோட ஆடியன்ஸ்லேருந்து எங்கே வருமானம் வருதோ அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணணும். அதுதான் ரூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வேறு யாரோ ஒருத்தவங்க நம்ம இந்தியாவிலேருந்து வராங்க, நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணுமா இல்லையா? ஏன்னா இந்தியாவில் இருந்தால் சம்பாதிக்காங்க, காசுலாம் அவங்களுக்கு வருமானங்க, அப்போது இந்தியாவுக்கு டேக்ஸ் பே பண்ணணுமா? அதே மாதிரி தான் யூஎஸ்லேருந்து நமக்கு காசு வந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 30% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் ரூல். புரியுதா? இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோ வந்து யூஎஸ்லேருந்து டிராஃபிக் வருது. சரிங்களா? யூஎஸ்லேருந்து டிராஃபிக் வருது, யூஎஸ் டிராஃபிக் வந்து அதில் ஒரு வருமானம் இருக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த 24%, அந்த 30% எதுவுமே பண்ணாமல் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து காசு வந்து கட் ஆகிடும், மொத்தமாக 30% கிட்ட கட் ஆகிடும். சரிங்களா? அதனால தான் நம்ம அது ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேக்ஸ் வந்து அளவாக கட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அதை தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெளிவாக அதை ஃபில் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மாற்றி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து 15% பதிலாக 30% கட் ஆகிடும், 24% அந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து கட் ஆகிடும். இல்லை ஒன்றுமே இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா இந்தியன் டிராஃபிக் வருது, ஏஷியன் டிராஃபிக் வருது, எல்லா டிராஃபிக்லும் உங்களுக்கு 24% கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் நீங்கள் ப்ராப்பராக அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்லேருந்து வர டிராஃபிக், யூஎஸ்லேருந்து வர பணத்தை மட்டும் அவங்க கட் பண்ணுவாங்க, வேறு எதுவுமே. அதுக்கடுத்து இங்கிலாந்து இருக்குது, வேறு யூகே இருக்குது, வேறு இந்தியா இருக்குது, இதுலேருந்து வர்றதெல்லாம் எதுவுமே அவங்க கட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி யூஎஸ்லேருந்து வர்றதா. சரிங்களா? இப்போ இந்த யூஎஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ காசு வருது அப்படின்னு எப்படி பார்க்கணும்? சிம்பிளி இங்கே உங்களோட யூடியூப் ஸ்டூடியோக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் அனலிட்டிக்ஸ் போய் அதிலேருந்து நீங்கள் எந்த கண்ட்ரி வருதோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு யூஎஸ்லேருந்து டிராஃபிக் வந்துச்சு அப்படின்னா. சரிங்களா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து எந்த இது கேட்டகரிக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் கூகுள் ஆட்சன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்குமே இது பொருந்தும். எல்லா இதுக்குமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 24% வந்து டேக்ஸ் வந்து கட் பண்ணுறாங்க கம்பெனி. சரிங்களா? அந்த கவர்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதை ப்ராப்பராக அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணணும். அதனால் அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்ட முடியும். ஸோ கூகுள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட கணக்கு காட்டணும். சரிங்களா? அதாவது இத்தனை மக்கள் வந்து யூஎஸ்லேருந்து டிராஃபிக் வராங்க, அவங்களுக்கு இவ்வளோ வருமானம் வருது, அதுலேருந்து நமக்கு பேப்பெல்லாம் பண்ணிடுறாங்க, காசை நம்ம பே பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு காட்டணும் இல்லையா? அதனால் சரிங்களா, லைக் எல்லா கண்ட்ரிலும் இருக்கிற மாதிரி. சரி, ஓகே, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அது எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? வாங்க. ஓகே, இப்போ இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே இந்த மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளி மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து அகைன் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இண்டிவிஜுவல் அண்ட் நான் இண்டிவிஜுவல் அப்படி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இண்டிவிஜுவல் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து கிளிக் கொடுத்த உடனே நம்ம வந்து யூஎஸ்ஆ இல்லை வேறு நாடா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கண்டிப்பாக யூஎஸ் கிடையாது, நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நாங்கள் யூஎஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நோ கொடுத்துட்றோம். அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், திஸ் ஃபார்ம் இஸ் மோஸ்ட்லி காமன் யூஸ் பை நான் யூஎஸ் இண்டிவிஜுவல் அண்ட் வுட் ஆல்சோ பி யூஸ் டு கிளைம் டேக்ஸ் ட்ரீட்டி பெனிஃபிட்ஸ். நமக்கு அந்த டேக்ஸ் ட்ரீட்டி பெனிஃபிட்ஸ் வந்து வேணும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருந்தீங்க, வேறு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ளதை நீங்கள் சூஸ் பண்ணணும். நம்ம வந்து தனியாக தானே இருக்கோம், அப்படினால இதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து லோட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி நேம் வந்து வந்துடும். அதுக்கடுத்து நேம் வந்ததுக்கப்புறம் ஈனக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ஆப்ஷன் தான். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூயிங் பிஸ்னஸ் வேறு கம்பெனி நேம்லேருந்து வேறு ஏதாவது நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா, ஓனர் நேமை தவிர வேறு ஏதாவது கம்பெனி நேமே தான் இருக்குதா, இல்லை அதில் ஏதாவது மாத்திரமா, இந்த மாதிரி சில விஷயங்கள் இது. அதனால் இதை நம்ம சிம்பிளி இக்னோர் பண்ணிங்க, இது ஆப்ஷனல் தான். சரிங்களா? அடுத்து அதை இக்னோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து கண்ட்ரி கேட்குது, நம்ம ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரி இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், டேக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு கேட்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பேன் கார்டு நம்பர் கொடுக்கணும். சரி, இது டின் நம்பரும் பேன் கார்டு நம்பர் ஒன்றா அப்படிங்க கேட்கலாம். கண்டிப்பாக ஒன்று தான். அதுக்காக தான் உங்களுக்காக ஒரு பிடிஎஃப் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள். அதாவது இன் இந்தியா
டின் இஸ் அஃபிஷியலி கால்டு பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டின் அப்படிங்கிறது உலகத்தில் அந்த அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் வந்து அதுக்கு வந்து பேர் டின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்து அதுக்கு பேர் வந்து பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? பேனும் டின்னும் ஒன்று தான். நேம் கண்ட்ரி வைஸாக மாறுது, அவ்வளோதான். சரிங்களா? இது நான் உங்களுக்கு பாருங்கள், இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம். சிம்பிளி இதில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அண்ட் கீழே வந்து USI-10 அப்படின்னு இருக்குல்ல, இதை நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இக்னோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே நீங்கள் உங்களோட அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் நீங்கள் கொடுத்துடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்சன்ஸில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அதை தான் நீங்கள் அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. டன். இப்போது மேலே அட்ரஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயிலிங் அட்ரஸ் இஸ் சேம் as பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ் அப்படின்னு கேட்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். எல்லாமே சேம் தான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், அது அடுத்து இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து டேக்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆர் யூ கிளைமிங் அ ரெடியூஸ்ட் ரேட் ஆஃப் வித்ஹோல்ட் அண்டர் டேக்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஆமாம், நான் வந்து எங்களுக்கு வந்து இது வேணும். ஏன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து 30% வந்து டேக்ஸ் வந்து அவங்க கட் பண்ணுவாங்க US சோர்ஸ் இன்கம்ல இருந்து. சரிங்களா? ஸோ இதில் சொல்லிக்காம திஸ் டேக்ஸ் மே பி ரெடியூஸ்ட் ஆர் எலிமினேட்டட் ஃபார் எனி பேயி தட் குவாலிஃபைஸ் அண்டர் த ரெலவெண்ட் டேக்ஸ் ட்ரீட்டி. அதாவது நம்மக்கிட்ட கரெக்டாக அந்த US டேக்ஸ் நம்ம இருந்துச்சுன்னா நம்ம இது கொடுக்கலாமே தவிர அதுக்கடுத்து இது இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடாது. சரிங்களா? நம்ம என்ன பண்ணிக்கணும், எஸ் கொடுத்துட்டு ரெசிடென்ட் ஆஃப் கண்ட்ரி கிளைமிங் ட்ரீட்டி வித் த US அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் இந்தியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஸ்பெஷல் ரேட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணணும், எந்தெந்த சோர்ஸஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதில் நீங்கள் சர்வீஸ் ஆட்ஜன்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதை நீங்கள் கொடுத்துடணும். வித் ஹோல்டிங் ரேட் வந்து 0 இப்படி நீங்கள் கொடுத்துட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏன்னா நமக்கு வந்து யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன், கூகுள் ப்ளே எல்லாத்துலேயும் நமக்கு வந்து ரெவன்யூ வரணும் இல்லையா, அதனால் சொல்கிறேன். அடுத்து இதை கிளிக் பண்ணிட்டு வித் ஹோல்டிங் ரேட் வந்து 15 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து இது நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து அதர் காப்பிரைட் அப்படின்னா இதை நீங்கள் கொடுத்துட்டு இதில் நீங்கள் வந்து 15 கொடுத்துட்டு இது ஓகே கொடுத்துருங்க. இது எல்லாமே ஓகே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்துட்டீங்களா? ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஃபார்ம் வந்து நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம் எல்லாமே. அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் தட் ஐ ரிவ்யூடு த ஜென்ரேட்டட் டேக்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து சர்டிஃபிகேஷன் இந்த மாதிரி கேட்குது. இதில் வந்து அவங்க நம்மளோட ஃபுல் லீகல் நேம் கேட்குறாங்க, நம்ம கொடுத்துடணும். அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் எஸ், அதாவது என்னோடய ஃபார்மை நான் தான் இப்போ ஃபில் பண்ணுறேன், எனக்கு பதிலாக யாரும் ஃபில் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அதனால் எஸ் கொடுத்துருங்க. அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. Has the individual or entity identified in the tax identity section performed by activity service US அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோ அப்படிங்கிறது கிளிக் பண்ணணும். நோ கொடுத்துட்டு இங்கேயும் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஐ எம் ப்ரொவைடிங் டேக்ஸ் இன்ஃபோ ஃபார் அ நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் பேமெண்ட்ஸ் ப்ரொஃபைல் தட் ஹேஸ் நாட் ரிசீவ்டு பேமெண்ட்ஸ். அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பேமெண்ட் வரல, ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து இந்த மாதிரி கட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட்டோ 2 பேமெண்ட்டோ இதுக்கு முன்னாடி வாங்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுனா நீங்கள் வந்து செகண்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இதை கிளிக் பண்ணிவிட்டு வேறு இந்த சேஞ்சஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. சரிங்களா? டன். இப்போ நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளோட இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரத்தில் நமக்கு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கிளைம் பண்ணியாச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கும் நம்ம கிளைம் பண்ணிட்டோம், இதுக்கும் நம்ம கிளைம் பண்ணிட்டோம், இதுக்கும் நம்ம கிளைம் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு வரியும் கிடையாது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான். இதை நீங்கள் நல்லா தப்பு இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக டேக்ஸும் கட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.